எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். அமெரிக்க படைகளுக்கு இடம் தரும் பாகிஸ்தான் மீது ஃபதா ஏவுகணையை கொண்டு குண்டு வீச தயாராகும் ஈரான். அமெரிக்க அதிபர் டிரம்பிற்காக காசா நிலப்பரப்பில் படைகளை குவிக்கும் பாகிஸ்தான் ராணுவ தளபதி. மத்திய கிழக்கில் ஈரானின் அணு ஆயுத கனவை அடியோடு தரமட்டமாக்குவேன், டிரம்ப் உறுதி. அமெரிக்காவுடன் போரிட ஃபதா ஏவுகணைகள், IRGC ராணுவம் தயார், ஈரான் பிரகடனம். மத்திய கிழக்குல அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரானுக்கு நடுவுல இப்ப என்ன நடந்துட்டு இருக்குன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணாதான் அது எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் பண்ண பெரிய மோட்டிவேஷனா இருக்குங்க. மேலும் டிஃபென்ஸ், ஜியோ பாலிடிக்ஸ் தெரிஞ்சுக்க மேல இருக்க ஐகார்டை கிளிக் பண்ணி பாருங்க. அரசு வேலைக்கு முயற்சி பண்றவங்களுக்காக சில புக்குங்களை டேக்டு ப்ராடக்ட்ஸா கொடுத்திருக்கோம், அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அமெரிக்க அதிபர் டிரம்ப் உலக பொருளாதாரத்துல தாக்கத்தை ஏற்படுத்துற அளவுக்கு கண்டமேனிக்குன்னு பல நாடுங்க மேல அதிரடியா வரி விதிச்சுக்கிட்டு இருக்காரு. இது மட்டும் இல்லாம அமெரிக்க படைகளை போருக்கு முழுவீச்சில் தயாரா இருக்கணும்னு பென்டகனுக்கு உத்தரவிட்டிருக்க டிரம்ப், அமெரிக்காவோட முப்படைகள்ல இருக்க 14 லட்சத்துக்கு அதிகமான வீரர்களுக்கு கிறிஸ்துமஸ் பரிசுன்ற பேர்ல ஒவ்வொரு நபருக்கும் சுமார் $2000 வரைக்கும் டிரம்ப் கொடுக்கறதுக்கு உத்தரவிட்டிருக்கிறதா குளோபல் மீடியாஸ் தகவல் வெளியிட்டு இருக்காங்க. அமெரிக்காவை ஏமாத்திக்கிட்டு இருக்க பல நாடுகளை கரெக்டா கண்டுபிடிச்சு வரி விதிக்கிற காரணத்தினால அமெரிக்காவோட கஜானாவுக்கு நிறைய பணம் வந்து சேர்ந்துகிட்டு இருக்குது. அதனால தான் இந்த மாதிரி கிறிஸ்துமஸ் பரிசு எல்லாம் என்னால கொடுக்க முடியுதுன்னு டிரம்ப் அவர் தரப்புல சொல்லிருக்காருங்க. இதுக்கு அடுத்ததா அமெரிக்க படைகளுக்கு டிரம்ப் இப்ப என்ன உத்தரவுகளை கொடுத்து வச்சிருக்காருன்னா, 2026 தொடங்கின கையோட அமெரிக்கா 2 நாடுங்க மேல போர் தொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறதா சொல்லிருக்காரு. ஃபர்ஸ்ட் கரேபியன் கடல் பகுதியில் அமைஞ்சிருக்க வெனிசுலா நாடுன்றது சட்டவிரோதமா மதுரா தலைமையிலான அரசாங்கம்ன்றது அங்க நடக்கிற காரணத்தினால உலக வல்லரசா இருக்க அமெரிக்காவுக்கு பலவிதமான பாதிப்பு ஏற்பட்டிருக்குது. இது மட்டும் இல்லாம வெனிசுலா மக்களுமே பாதிக்கப்பட்டு இருக்காங்க. இந்த காரணத்தினால சைனாவுக்கு ரகசியமா குருடாயில ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருக்க வெனிசுலாவோட எண்ணெய் கப்பலுங்க எல்லாத்தையும் அமெரிக்காவோட ஸ்பெஷல் போர்சஸ் உடனடியாக கைப்பற்றணும்னு ட்ரம்ப் ஆர்டர் இஷ்யூ பண்ணியிருக்கிறதுனால இப்ப வரைக்கும் வெனிசுலாவுக்கு சொந்தமான 2க்கும் அதிகமான எண்ணெய் கப்பலுங்களை அமெரிக்கா கைப்பற்றிருக்காங்க. இதுக்கு அடுத்ததா ராணுவ ரீதியா இப்ப கொடுத்துட்டு இருக்க நெருக்கடியை இன்னும் பல மடங்கு அதிகமாக்கி வெனிசுலா நாடு மேல முழுவீச்சில் படையெடுக்கணும்னு ட்ரம்ப் தன்னோட டிபார்ட்மெண்ட் ஆஃப் வாருக்கு உத்தரவுகளை பிறப்பிச்சிருக்கிறதா தகவல் வந்திருக்குங்க. ஃப்ரெண்ட்ஸ், 2026 ஜனவரி மாசத்துல மட்டும் வெனிசுலா நாடு மேலேயும் அதோட சேர்த்து மத்திய கிழக்குல ஈரான் மேலேயும் தாக்குதல் நடத்தணும்ன்றது ட்ரம்போட முடிவா இருக்குது. மத்திய கிழக்குல காசா போர் நிறுத்தத்துக்கு அப்புறம் கடந்த 2 மாசமா நிலைமை கொஞ்சம் சீரா இருந்தது. இப்ப ட்ரம்போட புது நகர்வுகளால அங்க திரும்பவும் போர் ஏற்பட்டுருமோன்ற ஆபத்து பல மடங்கு அதிகமாயிருக்குது. ட்ரம்ப் அப்படி மத்திய கிழக்குல புதுசா என்ன பிரச்சனையை கிளப்பி வச்சிருக்காருன்னா, காசாவுக்கான 20 அம்ச போர் நிறுத்த திட்டத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போற விதமா காசா சீஸ்ஃபயர் செகண்ட் பேஸ் அமல்படுத்துறதுக்கு அமெரிக்கா இப்ப அழுத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. காசா நிலப்பரப்புக்கான 2வது கட்ட போர் நிறுத்த திட்டம்ன்றது 256 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட காசா நிலப்பரப்புல இருந்து இஸ்ரேல் படைங்க முழுசா வெளியேறணும். அதோட சேர்த்து அந்த பகுதியில இருந்து ஹமாஸ் படைங்க தங்களோட ஆயுதங்களை ஒப்படைச்சிட்டு புதுசா வர நிர்வாகத்துக்கிட்ட முழு பொறுப்பையும் ஒப்படைக்கணும்னு சொல்லப்பட்டிருக்குதுங்க. மத்திய கிழக்கு நாடுகளா இருக்க எகிப்து, கத்தார் உட்பட இன்னும் பல அரபு நாடுகளும் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாவுக்கு என்ன அழுத்தம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னா, 20 லட்சம் காசா மக்களுக்காக உருவாக்கப்படுற நிர்வாக சபையில இஸ்ரேலோட ஆதிக்கம் அதிகமா இருக்க கூடாதுன்னு ஹமாஸ் படைங்க கேக்குறாங்க. இதுக்கு இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு ஒத்துழைக்கிற பட்சத்துல புதுசா உருவாக்கப்படுற காசா அட்மினிஸ்ட்ரேஷன் கமிட்டி கிட்ட ஆயுதங்களை 100% ஒப்படைக்கிறதுக்கு ஹமாஸ் படைங்க தயாரா தான் இருக்கிறதா எகிப்தும் கத்தாரும் சொல்லிருக்காங்க. இருந்தும் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு இந்த விஷயத்துல மௌனம் காக்கிறதோட சேர்த்து பக்கத்துல இருக்கிற லெபனான் நாடு மேலையும் தொடர்ந்து குண்டு வீசி தாக்குதல் நடத்திட்டு இருக்காருங்க. இப்போதைக்கு ஹிஸ்புல்லா படைங்களை குறி வச்சு லெபனான் மேல தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்க இஸ்ரேல் ராணுவன்றது அடுத்த கட்டமா சிரியா மேலையும் ஏமன் நாடு மேலையும் குண்டு வீசி தாக்குதல் நடத்துறதுக்கு தயாராயிட்டு இருக்கிறதா குளோபல் மீடியாஸ் தகவல் வெளியிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இஸ்ரேலோட நகர்வுங்க இப்படி இருக்க அமெரிக்க அதிபர் ட்ரம்போ பாகிஸ்தான் ராணுவத்தை கொண்டு வந்து காசா நிலப்பரப்புல தரையிறக்க பாக்குறாரு. கேட்கும் போதே உங்களுக்கு வித்தியாசமாவும் அதிர்ச்சியாவும் தெரிஞ்சாலும் அந்த விஷயம் தான் இப்ப நடக்க போகுதுன்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டுங்க சொல்றாங்க. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் கிட்ட போன் மூலமா என்ன பேசியிருக்காருன்னா, உலகத்துல போருங்களே நடக்க கூடாதுன்னு அமெரிக்கா நினைக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். எகிப்து நாட்டுல வச்சு காசாவுக்கான 20 அம்ச போர் நிறுத்த திட்டத்தை நான் கொண்டு வந்தப்ப நீங்களும் பக்கத்துல தான் இருந்தீங்கன்னு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. 2 வருஷம் போருக்கு அப்புறம் இப்பதான் காசா மக்கள் கொஞ்சமா நிம்மதியா இருக்கிறத உலகமே கண்ணு முன்னாடி பார்த்துட்டு இருக்குது. யாராலையும் நிறுத்த முடியாத போரா இருந்த இஸ்ரேல் ஹமாஸ் போரை நான் நிறுத்தினதுக்கே எனக்கு இந்த வருஷம் நோபல் பரிசு கொடுத்திருக்கணும். அடுத்து 2026ல எனக்கு நோபல் பரிசு கண்டிப்பா கிடைக்கணும்னா அதுக்கு பாகிஸ்தானோட ஒத்துழைப்பும் கண்டிப்பா
கண்டிப்பா தேவைன்னு ஷெபாஸ் ஷெரீப் கிட்ட ட்ரம்ப் கேட்டிருக்காருங்க. அதாவது காசாவுல செகண்ட் ஃபேஸ் சீஸ்ஃபயரை அமல்படுத்துறதுக்கு ஏதுவா காசா நிலப்பரப்புல இருந்து ஹமாஸ் படைகளை வெளியேற்றுறதுக்கும் அதுக்கப்புறம் காசா மக்களை ஒழுங்குபடுத்தி பாதுகாக்கிறதுக்கும் காசாவுக்கான அட்மினிஸ்ட்ரேஷன் கமிட்டியோட சேர்த்து காசாவுக்கான ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸை அமெரிக்கா உருவாக்க இருக்குது. இந்த ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ்ல அமெரிக்கா, இஸ்ரேல் உட்பட பல நாடுகளோட படை வீரர்களை நான் இணைக்க இருக்கிறேன். காசா நிலப்பரப்புல அமெரிக்க படைகளே அதிகமா குவிச்சனா அதுக்கு ரஷ்யா, சீனா மாதிரியான நாடுங்க எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. இதனால காசா ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ்ல பாகிஸ்தான் ராணுவ வீரர்களை கணிசமான அளவுல அதிகமா இணைக்கிறதுக்கு நான் முடிவு பண்ணிருக்கேன்னு ட்ரம்ப் சொல்லிருக்காருங்க. ட்ரம்போட இந்த ஆபத்தான ராணுவ நகர்வை கேட்ட உடனே ஷெபாஸ் ஷெரீப் ஆடி போயிட்டாருங்க. இஸ்லாமிக் நேஷனா இருக்க பாகிஸ்தான் இஸ்லாமிக் கோஆபரேஷன் கமிட்டிலையும் உறுப்பினரா இருக்குது. காசா நிலப்பரப்பை விட்டு ஹமாஸ் படைகளை வெளியேற்றுறதுக்கு பாகிஸ்தான் தன்னோட ராணுவத்தை பயன்படுத்துச்சுன்னா அரபு நாடுங்க உட்பட உலகம் முழுக்க இருக்கிற இஸ்லாமிக் நேஷன்ஸ் பாகிஸ்தானுக்கு எதிராக திரும்பிடுவாங்க. இந்த மாதிரியான ஆபத்தான திட்டத்தை பாகிஸ்தானால ஏத்துக்க முடியாதுன்னு ஷெபாஸ் ஷெரீப் ட்ரம்ப் கிட்ட மறுப்பு தெரிவிச்சதா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டுங்க சொல்றாங்க. இருந்தும் ட்ரம்ப் என்ன சொல்லிட்டாரு, உலகத்தோட பெரிய அண்ணனா வள வந்துகிட்டு இருக்க அமெரிக்கா சொன்னா எல்லா நாடுகளும் கேட்பாங்க. பாகிஸ்தான் இந்த விஷயத்துக்கு ஒத்துழைச்சாதான் IMFல தாராளமா கடன் கொடுக்கறதுக்கும் போதுன்ற அளவுக்கு ஆயுதங்களையும் நாங்க கொடுப்போம்னு ட்ரம்ப் அழுத்தம் திருத்தமா சொல்லிருக்காருங்க. இது மட்டும் இல்லாம பாகிஸ்தான் நாட்டை பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸை காசாவுக்கு அனுப்ப வைக்கிறதுக்கு பாகிஸ்தான் நாட்டுல அமெரிக்காவோட இப்போதைய செல்ல பிள்ளையா வள வந்துகிட்டு இருக்க பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீம் முனீர் கிட்ட ட்ரம்ப் பேசியிருக்காரு. நான் சொன்னதை கேட்டு நடந்தா பாகிஸ்தான் நாட்டுக்கு F-16 போர் விமானத்தை புதுப்பிச்சு தர்ற மாதிரியே ஏர் டிஃபென்ஸ் ஆயுதங்களையும் கொடுப்பான்னு அசீம் முனீருக்கு அமெரிக்கா உத்தரவாதம் கொடுத்திருக்கிறதா தகவல் வந்திருக்குதுங்க. பாகிஸ்தான்ல கொஞ்சம் கொஞ்சமா ராணுவ ஆட்சி கொண்டு வந்துகிட்டு இருக்க ஃபீல்டு மார்ஷல் அசீம் முனீர் ட்ரம்ப் கிட்ட இருந்து கிடைக்கிற பண உதவிக்கும் ஆயுதத்துக்கும் ஆசைப்பட்டு காசா நிலப்பரப்புல இருந்து ஹமாஸ் படைகளை வெளியேற்றுறதுக்கு பாகிஸ்தான் ராணுவத்தை அனுப்புற பட்சத்துல அது அரபு நாடுங்க உட்பட ஈரான் நாட்டையும் பாகிஸ்தானுக்கு எதிராக திரும்ப வச்சிரும்னு எக்ஸ்பர்ட்டுங்க சொல்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிச்சுவேஷன்ல ஈரான் நாடு வருடாந்திர ரீஜனல் மீட்டிங்க இப்ப தெஹ்ரான்ல நடத்தியிருக்காங்க. இதுல கலந்துகிட்ட பாகிஸ்தான் அரசாங்கத்துக்கிட்ட ஈரான் என்ன விஷயங்களை முன் வச்சு பேசியிருக்காங்கன்னா, மத்திய கிழக்குல ஈரானுக்கு மட்டும் இல்லாம எல்லா அரபு நாடுகளுக்கும் அச்சுறுத்தலா இருக்கிறதே இஸ்ரேல் நாடாதான் இருக்காங்க. காசா நிலப்பரப்புல கண்மூடித்தனமா போர் நடத்தின இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாவுக்கு 12 நாள் போர்ல இஸ்ரேலோட நகரங்களா இருக்க டெல் அவீவ், ஹைஃபா நகரங்கள் உட்பட பல நகரங்களை டார்கெட் பண்ணி ஈரானோட ஏவுகணைங்க அடிச்ச அடியிலிருந்து ஏற்பட்ட பாதிப்புல இருந்து நெதன்யாகு இப்போவும் மீண்டு வரலன்றது எங்களுக்கு நல்லாவே தெரியும். மத்திய கிழக்குல இந்த எல்லா சில்மிஷத்துக்கும் காரணகர்த்தாவா இருக்கிறதே அமெரிக்காவா தான் இருக்காங்க. ஆசிய ஐரோப்பிய கண்டத்துல உக்ரைனை சீண்டி விட்டு நேட்டோ கூட்டமைப்புக்குள்ளார கொண்டு வர பார்த்து இப்ப உக்ரைன் நாட்டை ரஷ்யாவோட போர் நடத்த வச்சு அந்த நாட்டையே சின்னாபின்னமாக்குனதே அமெரிக்காவா தான் இருக்காங்க. உலகத்துல அமெரிக்காவை நம்பி போய் நல்லா வாழ்ந்த நாடுங்களை விட சிக்கி சின்னாபின்னமான நாடுங்க தான் அதிகமா இருக்குது. இப்ப அந்த வரிசையில ஆயுதத்துக்கும் கடன் உதவிக்கு ஆசைப்பட்டு பாகிஸ்தான் அமெரிக்கா கிட்ட சிக்கிட்டு இருக்குது. ஈரான் நாட்டுக்கு ஈராக் பக்கம் அமைஞ்சிருக்கிற பார்டர் தான் எப்பவும் பிரச்சனைக்குரிய பார்டரா இருக்குது. இப்ப கடந்த 6 மாசமா பாகிஸ்தான் அமெரிக்காவோட டிப்ளமேட்டிக்காவும் ராணுவ ரீதியாவும் நெருங்கி இருக்கிறது. பாகிஸ்தானுக்கும் ஈரானுக்குமான பார்டர் தான் அடுத்து எங்களுக்கு போர் அச்சுறுத்தலை கொடுக்கிற பகுதியா மாறுன்ற மாதிரி நாங்க நினைக்கிறோம். இதை விட ஒரு படி மேல போய் பாகிஸ்தானோட ஃபீல்டு மார்ஷலா இருக்க அசீம் முனீர் காசா நிலப்பரப்புல ஹமாஸ் படைகளுக்கு எதிராக சண்டை போடுறதுக்கு பாகிஸ்தான் ராணுவத்தை அனுப்புறதுக்கு அவர் ட்ரம்ப் கிட்ட ஒத்துக்கிட்டதா எங்களுக்கு தகவல் வந்திருக்குது. பாகிஸ்தானோட இந்த ஆபத்தான நகர்வு பாகிஸ்தான் நாட்டையே சின்னாபின்னமாக்கும்னு ஈரான் சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடுத்ததா ட்ரம்போட பேச்சை கேட்டு எங்க நாடு மேல தாக்குதல் நடத்த அமெரிக்க படைகளை பாகிஸ்தான் அனுமதிச்சாங்கன்னா பாகிஸ்தானோட ராணுவ தளங்கள், ராணுவ கட்டமைப்புங்க எல்லாத்தையும் குறி வச்சு ஈரானோட பேலிஸ்டிக் மிசைல்ஸுங்க, பதா மாதிரியான ஹைப்பர்சானிக் மிசைல்ஸுங்க பாகிஸ்தானை நேரடியா தாக்கும்னு ஈரான் பகிரங்கமா மிரட்டி இருக்காங்க. இந்தியா பாகிஸ்தான் போருக்கு முன்னாடி வரைக்கும் சீனா பக்கம் சாஞ்சிருந்த பாகிஸ்தான் இப்ப இந்தியாவுக்கு எதிராக போர் நடத்தணும்ன்றதுக்காக ட்ரம்ப் பக்கம் சாஞ்சிருக்காங்க. இதுக்கேத்த மாதிரி பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீம் முனீர் இந்த டிசம்பர் மாசம் 2025 முடியறதுக்குள்ளார ஒயிட் ஹவுஸ்ல ட்ரம்பை சந்திக்க இருக்கிறதா தகவல் வந்திருக்குதுங்க. பாகிஸ்தானை வச்சு மத்திய கிழக்குல புது குழப்பத்தை உருவாக்க தயாராயிட்டு இருக்க ட்ரம்ப் ஈரான் மேலையும் நேரடி தாக்குதல் நடத்துறதுக்கு ஏதுவா CIA-க்கு புது அசைன்மெண்ட்டை கொடுத்திருக்கிறதா குளோபல் மீடியாஸ் தகவல் வெளியிட்டு இருக்காங்க. ஈரான் நாட்டுக்கிட்ட 400 கிலோ எடை கொண்ட 60% மேல செறிவூட்டப்பட்ட யுரேனியம்ன்றது இருந்துட்டு இருக்குங்க. இந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியம் எக்காரணத்தை கொண்டும் அணு ஆயுதமா மாறிடக்கூடாதுன்றதுல ரொம்ப கவனமா இருக்கிற அமெரிக்கா ஈரான் உச்ச தலைவரா இருக்க அயத்துல்லா அலி காமேனியை எப்படியாவது மிரட்டியாவது ஈரான் அமெரிக்காவுக்கான அணு ஆயுத தடை ஒப்பந்தத்தை ஏற்படுத்த முயற்சி பண்றதா தகவல் வந்திருக்குது. பல நூறு கோடி செலவு பண்ணி B-2 பாம்பர்ஸ்களை வச்சு ஈரான் மேல முதல் கட்ட தாக்குதல் நடத்தி இருக்கிற அமெரிக்கா 2026ல வியட்நாம் போர்ல அமெரிக்கா பண்ணிருந்த ஆபரேஷன் ரோலிங் தண்டர் மாதிரி ஈரானோட அணு ஆயுத
கட்டமைப்புங்க மேல தொடர் குண்டு வீச்சு நடத்த ட்ரம்ப் திட்டம் தீட்டிக்கிட்டு இருக்காருங்க. ட்ரம்போட இந்த போர் திட்டத்துக்கு ஈரான் என்ன பதிலடி கொடுத்திருக்காங்கன்னா, அமெரிக்காவோட போர் நடத்த ஃபதா ஏவுகணைகளும் லட்சக்கணக்கான IRGC ராணுவ படையும் தயாரா இருக்கிறதா மிரட்டியிருக்காங்க. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துட்டு இருக்க ஒரு சில நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க. எங்களுக்கு நீங்க பண்ற பெரிய உதவி என்னன்னா சப்ஸ்கிரைப் பண்றது தாங்க. இதையும் தாண்டி எங்களுக்கு எதனா உதவ நினைச்சீங்கன்னா சூப்பர் தேங்க்ஸ் ஆப்ஷன் மூலமாவோ இல்லனா ஸ்கிரீன்ல தெரியுற QR கோடை ஸ்கேன் பண்ணி உங்களால முடிஞ்ச ஹெல்ப்பை எங்களுக்கு பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றவங்களுக்காக சில புக்குங்களை டேக்டு ப்ராடக்ட்ஸா கொடுத்துருக்கோம். அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. ஏதாவது ஒரு நாடு மேல படையெடுத்துக்கிட்டே இருக்கிற வல்லரசுங்களோட அதிபருங்க போருங்க கைவிட்டு மக்களுக்கான அடிப்படை தேவையா இருக்க கல்வி, உணவு, இருப்பிடத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்க. அடுத்து ஒரு டிஃபென்ஸ் ஜியோ பாலிடிக்ஸ் தகவலோட நாளைக்கு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடை பெறுவது ஆல் இன் தமிழ்.